ரமேஷ், சுரேஷ், இந்த பிசினஸாவது நமக்கு கை கொடுக்குமா? கொடுக்கும். லெட்ஸ் ப்ளே. பாப்பா ஃபோன் நம்பரோட இருக்கு. ஹலோ சார், என் காரில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. பிடிக்கலைன்னா கிழிச்சு போட்டுருங்க. நோ எக்ஸ்ட்ராடினரி. அப்போ நேராக பீச் ரூட்டுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஐ எம் சுரேஷ். ரமேஷ். ஹலோ சார், குஜராத் சட்டை, சுமால் சைஸ், நியூ பிராண்டு. இன்னும் ஓப்பனே பண்ணலைன்னா பார்த்துங்களேன். எனக்கு அதான்ப்பா வேணும். என்ன ரேட்டு? 2 lakhs, no tax. எஸ். என்னப்பா இப்படி ரேட்டை ஏற்றி விட்றீங்களேப்பா? ஜெட்டு போற வேகத்தை வச்சு தான் சார் இப்பெல்லாம் ரேட்டு. உங்க வயசுக்கு உங்க பாடிக்கு முன்னாடி 4 பேர் ஆடிட்டு போகணும். பட் நீங்க ஆடி காரில் வரீங்களே, ஒய்? அது பிக்கப் அப்படி. அதே மாதிரி தான் இதுவும். என்ஜாய். சட்டை எப்போ கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுங்க. ரூம் நம்பரை சொல்லுங்க, சட்டையை அனுப்பிச்சு வைக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சட்டை பாக்கெட்ல பணத்தை வச்சு அனுப்புங்க. ஓகே, டன். தம்பி, நான் ரெடி. சட்டை ரெடியா? இது சட்டை இன்னும் வரலையா? இது வந்துட்டியா? ஒரு நிமிஷம் சார், இப்போ டோன்ட் மைண்ட். ஷர்ட் லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணுது, போய் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரிப்பா, இதோ போறேன். $2 lakhs. எஸ். ஓடாத ஆட்டோக்கு எதுக்கு ஆயில்? நமக்கு யூஸ் ஆகும். தம்பி, சட்டை எங்க கூட காணுமேப்பா? சாரி சார், அந்த சட்டைக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதான் லிஃப்ட்னு ஒன்று ரிசப்ஷனில் போய் நிற்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் ரிசப்ஷனில் போய் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? என்னய்யா நீ வேற என் நிலைமை தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. கட்டையில் போகிற வயசில் சட்டையை தர்றேன். ஓகே ஓகே, எச்சா அவனே தான். சொல்லுங்கள் சார். தம்பி, சட்டையை இங்கே கூட காணுமேப்பா. அந்த ஷர்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்டையை போட்டு தொலையேன்டா. ஹலோ, சாரி சார், அந்த ஷர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டாங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. என்னது முக்கியமான வேலையா? வெளில போயிட்டாங்களா? இதை விட என்னையா பெரிய முக்கியமான வேலை இருக்கு? யோ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு முக்கியமான வேலை. ஆனால் அந்த பிள்ளைக்கு இந்த வேலை தான் டெய்லி முக்கியமான வேலை. யோ, நான் வேற மாத்திரையை போட்டு தொலைச்சிட்டேனப்பா. என்னைய கேட்காம உன்னை யாரா மாத்திரை போட சொன்னது? சுரேஷ், இனி அந்த சொட்டையால மாத்திரை போட முடியாது. சார், போட்டது போட்டீங்க, நோ ப்ராப்ளம். அப்படியே உங்க லெஃப்ட் சைடு மண்டையை திருப்பி பாருங்க. ஓகே, பாருங்க. வெயிட் பண்ணு. 40 வயசுல ஒரு அக்கா இருக்குது. செருப்பு பிஞ்சிரும். எங்களுக்கு தான் அது அக்கா, உனக்கு அது பக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது நம்மளால தான். வெறும் 10,000 ரூபா கொடுத்தா. சட்டையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைட்டியை கொடுத்தா என்னப்பாங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா. நான் சொல்ற கோட் வேர்டை சொல்லு போதும். என்ன கோட் வேர்டு? என் குதிரை குதிக்குதுன்னு சொல்லு. குதிச்சு ஓடி வருவா. குதிரை குதிக்குதா? என்ஜாய். எக்ஸ்கியூஸ் மீ, குதிரை குதிக்குது. ஏண்டா போலீஸ்கார குடிக்குதா? ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. என்ன பாஸே, அள்ளி தரீங்க தாராள பிரபுவா? இருக்கிறவன் ஆண்டவன் கிட்ட கேட்குறான், இல்லாதவன் மனுஷங்கிட்ட கேட்குறான். இப்படி கேட்குற நிலைமைக்கு வந்துட்டா யோசிக்காமல் கொடுத்துடணும். யோசிக்காமல் கொடுத்தா தர்மம், யோசிச்சு கொடுத்தா பிச்சை. தெரியாம கேட்டனே. அப்பளஸ் சூப்பர் ப்ரோ. ஹவ் மச் ப்ரோ? 250 பாஸ். தேங்க்ஸ். இந்த தத்துவம் எல்லாம் எங்க இருந்தா? பாண்டிச்சேரியில தான் கொடுத்தன இருக்கிறேன்னு சொன்னா சுரேஷ். வாங்க போலாம். வெரி நைஸ். சுரேஷ், ரமேஷ், பணம் கார்ல போயிச்சு சுரேஷ். சீட்ல தான் சுரேஷ். ஏய் மகாபிரபு, ஏய் ஸ்டாப் இட் மேன். ஏய் ஹலோ. ரமேஷ், சுரேஷ். பாஸ், இங்கே தான் இருக்கீங்களா? எங்க இருந்தவனுக்கு என்ன? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அசால்ட்டாக காரில் படத்தை விட்டு போயிட்டீங்க. இங்கே இருங்க, படத்தை எடுத்துகிட்டு வரேன். ரமேஷ், யாருவே? எங்க இருந்து வந்தான்? வெளியில இருந்து தான் வந்தான் சுரேஷ். இல்ல ரமேஷ், எனக்கு என்னமோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அக்கா மேமர் இருக்கான். யார் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால்? ஆனா அவனை தெரியாத உன்கிட்ட கேட்டேன் பாரு. கரெக்ட் தான். கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துங்க. ப்ரோ ப்ளீஸ் பி சீட்டட். ஹலோ, இல்ல டேக் யூர் சீட். சொன்னா கேளுங்க, உட்காருங்க. வேணாம் எங்க கூட brother. தண்ணி அடிச்சா மூணு உட்காருங்க. சொன்னா கேளுங்க. உட்காருங்க. தனியா வச்சீங்கன்னா தலைவலிக்கும். உட்காருங்க. பாஸ், உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க பாஸ். என்ன மறந்துட்டானா? நான் ஒரு அனாதை. அன்பிலீவபிள். தம்பி, இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லப்பா. சுரேஷ், அவன் பிளாஸ் பேக்கே பழசா இருக்குது. அதை விட ஒரு ரியாக்ஷன் கேவலமா இருக்குது. அண்ணா, நான் அனாதை. எனக்கு ஒரு அக்காவும் அக்கா பொண்ணும் இருக்காங்க. இவன் பிளாஸ் பேக் பழசா இருந்தாலும் கன்ஃபியூஷன் கொஞ்சம் புதுசா இருக்குது. கண்டினியூ. நான் வழக்கமாக சாப்பிட்ற மெஸ்ஸோட ஓனர் தான் அந்த அக்கா.
அந்த அக்காவோட வயிற்றில் பாப்பா இருக்கும்போதே அவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஷிட். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவளே வாழ்க்கைன்னு இருக்காங்க. ஆனால் என்னையும் அவங்க சொந்த தம்பியாக தான் பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் அனாதையா? செம பிளாஸ் பேக்பா, கழுவி கழுவி காக்காய் குத்து. உங்களை பற்றி சொல்லுங்கள். சேம் டு யூ பாஸ். என்ன ஒன்று அக்கா தான் இல்லை. பாஸ் பாஸ் பாஸ், ஏன் பாஸ் டென்ஷனில் சரக்கு அடிக்கிறீங்க? தரமான குடிக்கான சோகத்தில் இருக்கேன். யோ, உன் பிளாஸ் பேக் கேட்டு நாங்கள் தான் ஏன் சோகமாக இருக்கணும்? மேலே சொல்லு. ஒரு பொண்ணோட பைக் எடுத்து என் வீட்டில் பார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த திருட்டு காப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். பாஸ், திருடங்களா அப்படி தப்பாக பேசாத. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ. ஆமாம். பாஸ், எதுக்கு இப்போ ஃபோனை கட் பண்ணுறீங்க? அட போங்க பாஸ், ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு தவியாத வச்சுக்கிட்டு இருக்கேன். லவ் பண்ணுறீங்களா? எஸ், ஒன் சைட். அப்போ அதனால தான் டார்ச்சர் பண்ணுறாளா? ஓவராக டார்ச்சர் பண்ணுறான். அப்போ அவள் தான் உங்கள் லவ்வர். அப்படியா? கண்ணில் இருந்து தண்ணி வருதா? ரத்தமே வருது பாஸ். அப்போ அவள் தான் உங்கள் ஒய்ஃப். அஃப்கோர்ஸ். பாஸ், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு இனிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். What is this? Wow! What a beautiful lady! What a enjoy! இந்த பைங்கிலிய இன்னைக்கு பரவசப்படுத்த போறேன். சார், மார்க்கெட்டுக்கே வராத புத்தம் புது ஆந்திரா மிளகா. ஆசையாக கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதத்துக்கு உங்கள் நாக்கு வேறு எதையுமே தேடாது சார். காம சாந்தி பண்ணுறவங்க சார். இதில் காம்ப்ரமைஸுக்கு இடமே கிடையாது. என்ன தனி ஒருவன் மாதிரி உட்காந்துருக்காரு. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பிழைக்காம பொண்ணு ஃபோட்டோ வச்சு பிழைக்கிறவங்க டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒட்டாங்கா. Yes. Show them. Hey you, come in. என்ன பார்த்தீங்களா? எல்லாம் கள்ள நோட்டு. நோட்டா? இது ஒரு மாற்று பொருளாதாரம். ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். 1 5 10 50. 10 லட்சம் கொடுத்தா 50 லட்சம், 20 லட்சம் கொடுத்தா 1 கோடி. நம்ம நாட்டில் அடிக்கிற இந்திய நோட்டுக்கும் வெளிநாட்டு மிஷினில் அடிக்கிற ஏன் நோட்டுக்கும் மைக்ரோ மில்லி அளவு கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு, அதை கூட கண்டுபிடிக்க முடியாது. Absolutely. அடிக்கிறது கள்ள நோட்டு, இதில் கருட புராண பிரசங்க வேற. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உள்ளே இருந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு போங்க, மொட்டாங்கில் கூட வச்சுக்கோங்க, செலவு பண்ணுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா மொட்டாங்கில் மாட்டுட்டோம். ஐடியா அல்லது ட்ரை பண்ணலாமா? மேலே நல்ல நோட்டு வச்சுருந்தானா? டேக் இட். ஏங்கப்பா, அதில் கவுண்டிங் பண்ணுறான். இதுல 100 இருக்கு, பக்கா. லாட்ரா மண்டனி. Come on. என்ன சார் வேணும்? இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ப்ரோ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு 2 ப்ரோ. அதான் ப்ரோ, 2 என்னது? அதான் சொன்னலப்பா, எனக்கு 2 ப்ரோ போதும்பா. ரமேஷ், சுரேஷ், நாங்கள் 2 ப்ரோ தான். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க ப்ரோ. 2 புரோட்டா போதும்பா. பரோட்டாவா? ஏன் அதை புரட்டான்னு ஃபுல்லாக வாயில சொல்ல மாட்டியா? அட என்ன பண்ணீங்க? கூட பிறந்தவங்க பிறக்காதவங்க எல்லாத்தையும் ப்ரோன்றீங்க. நான் சாப்பிட்ற பொருளை ப்ரோன்னு சொல்லக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. திஸ் இஸ் மை கான்செப்ட் பா. ப்ரோன்ற வார்த்தையே அசிங்கப்படுத்திட்டான் ப்ரோ. ஏய் யார் சைடு இல்லாம 2 பரோட்டா இவனுக்கு சீக்கிரமா எடுத்து வந்து கொடுங்கடா. தம்பி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பிள்ளை எடுத்துட்டு வா. தம்பி, சிப்ஸ் நீயே எடுத்துக்காத, நாங்கள் கொடுப்போம். ஓகே சார்.
சந்தன மாதிரியை பார்த்துருக்கேன், முத்து மாதிரியை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரிஜினல் நோட்டை அச்சு அசராம அடித்த ஒரே நல்ல மாதிரி இந்த மொட்டை மாதிரி தான். செதுக்கு நான் சில மாதிரி நிற்கிறான் பாரு. அடா காண்டாமிருங்களா, நாங்கள் என்னைக்கடா கலர் நோட் அடித்தோம், நீங்கள் மாற்றினது எல்லாமே நல்ல நோட் தான்டா. யோ யோ மண்டை, நான் என் மைண்ட் வயசில் பேசிக்கிறேன். 5 ஸ்டார் பிரதர்ஸ், சின்ன அமௌண்டோட வாங்க, பெரிய அமௌண்டோட போங்க. பூட்டா லாட்டரி நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ பூட்டாத லாட்டரியை பார்க்க போறீங்க. கண்ணுங்களா, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வித் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட்? குடே விட்டா கையிலே பிடிச்சிட்டு இருப்பேன். சொருகு. யோ நான் கொடுத்த மாதிரி கொடுத்து பிடிங்கண்ணா. நோட்டை மாத்துறதா உங்க வேலை, மாத்துறதுக்கு அப்புறம் அது எங்க வேலை. பாய்ஸ். ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம் சுரேஷ்? ரொம்ப சிம்பிள் ரமேஷ். ரோட்ல நாய் மாதிரி தெரிஞ்சா அவன் ஏழை, நாயோட தெரிஞ்சா அவன் பணக்காரன். அப்போ கூடிய சீக்கிரத்தை நம்ம நாயோட சுத்துவோம். கண்டிப்பா, ஏன்னா நமக்கு கிடைச்ச டீல் அப்படி. நம்மள்ட்ட 5 லட்சம் இருக்கு, சிவாட்ட 5 லட்சம் கேட்போம். என்ன ரமேஷ், வந்தா 10 கொடுத்து 50 மாத்துவோம். 50% நமக்கு, 50% அவனுக்கு. குட் பிளான். அவன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து போட்டுமே. ஹீலிங்லாம் ஓகே. இதுக்கு இந்த டிரைவர் சிவா ஒத்து வரணுமே. இது கள்ள நோட்டு தான் தெரிஞ்சதுன்னா நீதி போதனை ட்ரைனிங் எடுப்பான் நமக்கு. அவனை எப்படி டீல் பண்றது எனக்கு தெரியும் ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ். போன் ஆஃப்ல இருக்கு ரமேஷ். ஆன் பண்ணி பேசுங்க சுரேஷ். ஏன் போன் இல்ல ரமேஷ், அவன் போன் ஆஃப்ல இருக்கு. அப்போ அவனை ஆன் பண்ண சொல்லுங்க. அதான் ஆஃப்ல இருக்கே. அப்போ அவனுக்கு கால் பண்ணி ஆன் பண்ண சொல்லுங்க சுரேஷ். முட்டாள்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லாதீங்க ரமேஷ். பதிலே கேள்வியா கேட்டு என்ன சாவடிக்காதீங்க சுரேஷ். ஆண்டவா, யாரா? தலை, சின்ன தலை. ஏய் தண்டம், எந்த தலைடா? தமிழ்நாட்டுல இருந்துன்னு தலை யாருன்னா கேக்குறீங்க? தெரிக்க விடலாமா? அஜித்தா. அப்புறம் சிம்பு. ஏய், அந்த சின்ன பிள்ளை ஏன்டா வம்புகள் தூடுறீங்க? அதுக்கு அடுத்தது யாருப்பா? பேர் மறந்துச்சு. ரஜினி சாருக்கு ஒருத்தன் போட்டியா வந்தானே. வர்றவங்க எல்லாமே ரஜினிக்கு போட்டே தானே வராங்க. அதுல யாருடா? அவன் பேர்ல கூட ஒரு ஸ்டார் ஒன்னு இருக்குமே. மெகா ஸ்டார், நஹி. சோலா ஸ்டார், లేదు. துலுக்கு ஸ்டார், వద్దు. பிரியாணி ஸ்டார், नहीं नहीं. 5 ஸ்டார், कभी नहीं. 4 ஸ்டார், டாப் ஸ்டார், டாப் ஸ்டார். ஏய், மேல வானத்துல கூட இவ்வளவு ஸ்டார் இல்லையடா. நீ சொல்ல வர்றது எந்த ஸ்டார்? இதுக்கு நடுவுல எங்கயோ தொங்கி நிறுது. தொண்டில இருந்து வர மாட்டேங்குது. ஷிட், பவர் கட் ஆகி போச்சு. எக்ஸாக்ட்லி ரைட். அவனேதான் பவர் ஸ்டார். யூ ஆர் ரைட். அப்சல்யூட்லி ரைட். ரப்பர் வாயா. So, அஜித், சிம்பு, பவர் ஸ்டார், இவங்க 3 பேர் தான் வந்தாங்க இல்ல? ஆமா, இந்த 3 பேர் தான் கரெக்ட் வந்தாங்க. Hey Jinda, pick up the mask man. Matanko, come on. ஆமா, யார் இது? மொட்டை. கால்ட்டுங்க மாட்டாங்கோ. Now, சேம் ஓல்டு மொட்டை. ஏண்டா மொட்டாங்களுக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் யாருன்னு தெரியுது, ஆனா வந்தவங்க மட்டும் யாருன்னு தெரியல. இவருக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் தெரிறாருங்க. அங்கிள், அவன் வாயை அச்சு ஒடிங்க. வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுவ நீ. இல்ல. ஐயோ, Just dump him in the storeroom. இந்த வீட்டை இழுத்து உள்ள போறா. அங்கிள், தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட இது வரைக்கும் ஏமாந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் லிஸ்ட்டும் எனக்கு வேணும். ஓகேண்ணா. சுரேஷ், எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. பலமுறை ஃபோன் பண்ணிட்டேன், ஆஃப்ல இருக்கு. எல்லா பணத்தையும் சுருட்டிங்கன்னு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ரமேஷ், 1000 குற்றவாளிகளை சந்தேகப்படலாம், ஒரு நிரபராதியை சந்தேகப்படலாமா? நம்ம மிஸ் பண்ண காசை நம்மள்ட்டே கொண்டாந்து கொடுத்தவன் கண்டிப்பா கூப்பிடுவான். அவன் கூப்பிடுறதெல்லாம் வெயிட் பண்ணி இருக்க முடியாது சுரேஷ். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி? சப்போஸ் ஒருவேளை பை சான்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், சொல்லி தொலைங்க. ஆப்போசிட் குரூப்ல மாட்டியிருந்தா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரமேஷ். ஒன்றும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். வாங்க தேடுற வேலையை பார்ப்போம். ஒருத்தனை வழியில தேடலாம், வாழ்க்கை ஃபுல்லா தேட முடியாது. வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல. கவலைப்படாதீங்க ரமேஷ், சபலங்கிற வார்த்தை உலகத்துல இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையா போயிடும். போட்டோ வைக்கிறோம். ஹலோ, என் கார்ல ஒரு போட்டோ இருந்தது, என்ன விஷயம்? சின்ன மேட்டர் விஷயமா தான்.
என்ன மேட்ரு சொல்லுங்க. இதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது சார். எதா இருந்தாலும் நேரில் தான் சொல்ல முடியும். நீங்கள் நேராக கிளம்பி பீச் ரோட்டுக்கு வாங்க. சரி வரேன். ஆ சார், பெங்களூர் தக்காளி மாதிரி சார். சும்மா தக 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 தகன்னு மின்னும். நீ விரலை வச்சு நசுக்குனா போதும். ஓ அப்படியா? நாங்களும் நசுக்குவோம்ல. எதை? போலீஸ்காரன் எதடா நசுக்குவா? ரமேஷ், சொல்லுங்க சுரேஷ். எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாருங்க சுரேஷ். பழனி ஆண்டவனே, எப்படிப்பானே, எப்படியாவது பதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உன் சன்னிதானத்துக்கு நடந்தே வந்து 1000 மொட்டை போடுவோம். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அக்பர், இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சொல்லுங்க ரமேஷ். சொல்றேன் சுரேஷ். அல்லாஹ் அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நானும் சுரேஷும் மறக்காம சவுதியில் இருக்கிற உன் மக்காவுக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர. அல்லாஹ் ஏய், அவனுங்களை போய் கூப்பிடு. எங்களை நேசிக்கின்ற நல்ல பெருமை தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. போத்திருக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கிறோம் உன் ஆண்டவரே. காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோடு நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ரிப ரிப ரிப்பா சலமன் பாப்பே, இயேசுவிடம் கேப்பியா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏய், அண்ணன் கூப்பிடுறாரு. யார் அந்த நொண்ணே? ரமேஷ், சுரேஷ், என்ன கர்த்தரை கூப்பிட்டா காட்டு முனீஸ்வரர் வந்து நிற்கிறாரு? வணக்கண்ணா. குடும்பத்தில் பிரச்சனை குலதெய்வம் கோயிலில் போய் கும்பிடுவாங்க. நீங்கள் என்ன 2 பேரும் 3 சாமியை ஊந்து கும்பிடுறீங்க? என்னடா பிரச்சனை? இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிட்டா போதும். நீங்கள் என்னடா பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க? ஜாதி கலவரம், அட்டம் ரேப்பா? நான் ஒரு தடவை கூட அட்டன் பண்ணதே இல்லைண்ணே. அரசியல் பேசி உள்ள வந்துட்டீங்களா? அரிசின்னா வேலைன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க அரசியல் பேச போறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கார்ல போட்டோ வச்சோம், அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்க. காரில் பாம் வச்சா தாண்டா இங்கே பிடிச்சிட்டு வருவானுங்க. வெறும் போட்டோ இல்லைண்ணே, டக்கர் போட்டோ. டக்கர் போட்டோவா? அது எதுக்கு அங்கே வச்சா? அதுக்கு தான். தெரியாதுமே நடிக்காதீங்க. எவ்வளவு காம்பவுண்ட் ஏறி வச்சிருப்பீங்க. நீங்க பார்க்காததான் மகாநதி. லேட்டாக புரியணும். அவருக்கு ஒரு போட்டோ வேணும் போல. மாமா பசங்களாடா நீங்க? சுரேஷ், ரமேஷ், they called uncles. அண்ணா இந்த வேலை எங்களுக்காக நாங்கள் பார்க்கலண்ணே. பண்றது ஃப்ராடு தானா? இதுல என்னடா ஃபிளாஷ்பேக்கு? நிஜமானே, நட்புக்காகத்தான் நாங்கள் அந்த வேலையை பார்த்தோம். பரவாயில்ல ஃபீல் பண்றாரு. நட்புக்காக? ஆமாண்ணே, எங்க ஃப்ரெண்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானும் என் நண்பன் ரமேஷும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கெஞ்சினோம், கதறலாம். யாருமே எங்களை மதிக்கலை. அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் காரில் ஃபோட்டோ வச்சோம். அப்படி போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருச்சு. உங்களை பார்க்க ரபடி வேஷத்தில் இருக்க மகாநதி சங்கர் மாதிரியே இருக்கீங்க. நீங்க தான் அந்த ரோபோ சங்கரை காப்பாத்துறீங்க. சங்கர் மகாநதிய எந்திரி. இப்படி நட்புக்காக மானத்தை இழந்து மாமா வேலை பார்த்தவங்களை இப்பதான் நான் பார்க்கிறேன். உங்களை மாதிரி ஒரு நட்பை இனி இந்த உலகம் சந்திக்கவே தளபதி. அந்த போனை கூட. ஹலோ சொல்லுங்க. ஐயோ லாயர், நமக்கு வேண்டியப்பட்ட பசங்க உடனே வெளியே வரணும். என் சொத்து பத்தி அழிஞ்சா கூட பரவாயில்லையா, அவங்க 2 பேரும் வெளியே வரணும். என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க, ஃபைல் பண்ணிடுவோம். அல்லாதீங்க தலைவரே, விஷயத்துக்கு வாங்க. நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. உள்ள வந்துட்டானுங்க. தலைவரே, நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யோ, நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. உள்ள வந்துட்டானுங்க. மானத்தை ஹை ஸ்பீட்ல பறக்க விட்டார் ரமேஷ். சுரேஷ், நம்ம மானத்தை வாங்கின மகாநதிக்கு கோடி நன்றி. ஒன் ஆரஞ்சு ஜூஸ். சுரேஷ், ரமேஷ், பாசு, அந்த திருப்பதி ஏழுமலையை நம்மளை கைவிடலப்பா. யாரு ஒரு டைப்பா இருக்கானே. பாஸ் எப்படி இருக்கீங்க? கை கொடுங்க பாஸ். நீங்க? ஆல் இஸ் வெல். மற்ற விஷயங்கள்லாம் சேஃபாக இருக்குல்ல? உங்களை எத்தனையோ முறை ட்ரை பண்ணோம் பாஸ், ஃபோனில் பிடிக்க முடியல. சார் ஜூஸ். ஜூஸ் சாப்பிட்றீங்களா? நல்லா கெட்டியா. தெரிஞ்ச மாதிரி பழகுறாங்க. நம்ம கஸ்டமராக இருப்பாங்களோ? நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். சுரேஷ், ரியாக்ஷன் தப்பாக இருக்கு.
நீங்க சாப்பிடுங்க. ரமேஷ், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான். பாஸ், எங்களை தெரியுதா? எதிரிலே உட்காந்து தெரியுதான்னு கேட்குறானுங்க. தெரியுதே சார் ஜூஸ். பாஸ், ம் பணம் இருக்குல்ல? ஊசியில் ஜூஸ் குடிக்க வந்தவங்களாட நீங்கள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சுரேஷ், Ramesh, look at the back. He told code word. கோட் வேட். பாஸ், ம் மொத்த பணமும் எங்க இருக்கு? மொத்த பணமாம்மா வாங்க. நீங்கள் கேட்ட மொத்த பணமும் தோ அங்கே இருக்கு. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துங்க. ஏய், என்ன நக்கலா? போடுங்க சுரேஷ் அவனை. டேய் யாரா நீங்கள்? யாருன்றா? ஏய், சுரேஷ், நான் தான் முதல்ல சொன்னேன் இவன் ஃப்ராடுன்னு. நீங்க தான் காஜல் அகர்வாலோட அண்ணன் பையன், ஆகாயத்தோட அண்ணன் தம்பி சொன்னீங்க. அது சகாய ரமேஷ். கரெக்ஷன் பண்ற நேரம் அது. ஜஸ்ட் மிஸ்ட். திருட்டு களவாணி பசங்க. என் பணத்தை அடிச்சது இல்லாம ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன மாட்டி விட்டு என் கண்ணை காலி பண்ணிட்டீங்களேடா. தம்பி, உங்களையும் ஏமாத்திட்டானுங்களா? இந்த துப்பாக்கியில இருக்கிற எல்லா குண்டும் அவனுங்களுக்கு தான். என் துப்பாக்கிக்கே வேலை இல்லாம பண்ணிட்டானுங்கல்ல, இவனுங்களை கொல்லாம விட மாட்டான் தம்பி. இவனுங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, போலீஸ்ல மாட்டி விடுங்க. பக்கா ஃப்ராடு பசங்க. திருட்டு பசங்களா இவனுங்க? எவ்வளோ டெக்னிக்கலாக ஏமாத்துறானுங்க. உஷாராக இருக்கு. சுரேஷ், ரமேஷ் மேல எனக்கு பயங்கர கோவம் சுரேஷ். நான் தான் அப்பயே சொன்னேன், அவன் மூஞ்சியை பார்த்தேன்னா அவன் ஃப்ராடுன்னு. அவன் பக்காவா பிளான் பண்ணி தான் நீ கார்ல நம்மளை குதிக்க வச்சிருக்கான். காட்டுறேன்.